யூசுவலா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தூக்க சொல்லுவான். நேத்தான தூக்கம்லாம் சொல்லலை. ஆனால் எப்போ என்ன நடக்கும்னா, இவர் சிக்காக இருப்பார், நம்ம ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவோம். அங்கே போய் பயங்கர ஆக்டிவ் ஆயிடுவான். லாஸ்ட் டைம் அப்படி தான் தூக்கிட்டு போனேன். ஆக்டிவாக இருந்தான். டாக்டர் இவன் உண்மையிலேயே சிக்கா அப்படின்ட்டாரு. திறந்தா உடனே அவனுக்கு வெளியில் வரணும்னு தான் இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ தான் பேக்கை திறந்து விடுறேன். அவனுக்கு முடியல, இங்கேயே இருந்துடுறான்டா அப்படின்றான் ரவுடி. பட் அது இல்லாமல் அவங்க வந்து கொஞ்சம் பெயின் கில்லர் மெடிக்கேஷனும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அதை ஒரு உருண்டை பிடிச்சி மருந்து அதுக்குள்ளே ஒளிச்சு வச்சு கொடுக்க போகிறேன். ரவுடி, லாஸ்ட் மீல் ஃபார் டுடே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் விலாக் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஹோம் டூர் எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளானாக இருந்துச்சு. இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு விலாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று நைட்லேருந்து ரவுடி பயங்கர சிக்காக இருக்கான். ரொம்ப ஷிவர் பண்ணுறான். எங்கேயாவது அடிபட்டுருச்சான்னு தெரியல. இன்னைக்கு ஃபுல்லாக அவன் பெருசாக நடக்கிறான். பட் ஒரு 2 ஹவர்ஸாக இங்கே தான் படுத்திருக்கான். காலையிலையும் ஃபுல்லாக தரையிலே தான் படுத்திருந்தான். நேற்று நைட்டு வந்து நான் அவனை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். ஏன்னா நான் இன்றைக்கி டெக்னிக்கலி ஆஃபீஸ்க்கு போயிருந்துருக்கணும். நைட்டு சரி, அதனால் ஒரு லாங் வாக் கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். யூசுவலாக ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா தூக்க சொல்லுவான். நேத்தான தூக்கம்லாம் சொல்லலை. நாங்கள் ஃபுல்லாகவே வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமும் கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தான். நான் டாய் தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் எங்கேயாவது ஏறும்போது இறங்கும் போது அடிபட்டுச்சா அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா சோஃபாக்கு குதிச்சுட்டே இருப்பான். அப்புறம் சடனாக வந்து சோஃபா மேலே ஏறுறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்தான். சரி, ஓகே, ஏதோ ஆயிருக்கு போல இருக்கு. நான் மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அதனால நான் என்ன பண்ணேன்னா, பெட்டில் தூங்காமல் நான் ஹால்லையே தரையில் படுத்துட்டேன். ஏன்னா பெட்டில் தூங்கினா இவன் பெட்டில் என் கூட படுத்துருப்பான். திருப்பி கீழே குதிச்சு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் படுக்காமல் நான் ஹால்லேயே படுத்துட்டேன். ஆனால் ஷிவர் ஆகிட்டே இருந்தேன். நைட்டில் அவனை செக் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு காலையிலையும் பார்த்தேன், டல்லாகவே இருந்தார். ஸோ அதனால் இப்போ தான் அனிமல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்கேன். இங்கே சேம் டே அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதும் கொஞ்சம் டஃப். பட் லக்கிலி நமக்கு இங்கே பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல், இங்கேருந்து டிடிசி சப்வேல போனோன்னா ஒரு 15 மினிட்ஸில் போயிடலாம். டவுன் டவுன் அனிமல் ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. ஒரு பெட்டு வளர்க்கும் போது இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கும். சரி, அதனால தான் வந்து உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ரவுடி பார்த்தீங்கன்னா ஒரு சமத்து குழந்தை தான். பட் ஆனால் வெட்டு பில்ஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். முன்னாடி ஒரு டைமில் வந்து இவனுக்கு பல்லில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பல்லு பிடுங்கணும்னு சொன்னாங்க. ஸோ அது ஒவ்வொரு பல்லு பிடுங்கிறதுக்கும் $300. ஸோ 3 பல்லு பிடுங்கிறதுக்கு எங்களுக்கு ஆல்மோஸ்ட் $1000 செலவாச்சு. வெட் விசிட் எல்லாம் சேர்த்து $1000+ வந்து செலவாச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஒரு செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு சிக்காரம் ஒரு வெட் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு செக்கப்புக்கு கூப்பிட்டு போகிறீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் $120 $160 வரைக்கும் செலவாகும். இன்றைக்கி நாங்கள் போகிற டவுன் டவுன் அனிமல் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செக்கப்புக்கு மட்டும் $140. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து இவனுக்கு பிளட் ஒர்க் அப்புறம் எக்ஸ்ரேவும் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுவும் பண்ணோம் அப்படின்னா $500 to $1000 இன்றைக்கி வந்து வெட் விசிட்டுக்கு மட்டுமே செலவாகும். நீங்கள் இன்சூரன்ஸ் போடலாம். இன்சூரன்ஸ் வந்து ஒரு டாகுக்கு ஆல்மோஸ்ட் $30 per month அந்த மாதிரி காஸ்ட் ஆகும். இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் வந்து இவனுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தோம். பட் ஆனால் இவனுக்கு இப்போ இன்சூரன்ஸ் இல்லை. ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்தான். இப்போ சடன்லி இப்போ இவனுக்கு பிரச்சனை வரனால நாங்கள் இப்போ இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறேன். லக்கிலி இன்றைக்கி சேம் டே அப்பாயின்மெண்ட் கிடச்சது 3:20க்கு. முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கிடச்சா அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது. இப்போ இன்கேஸ் அடிபட்டுருச்சு, ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் கூட்டு போகலாம். 24 hours வெட்டினரி எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. பட் இது நார்மல் ஹாஸ்பிட்டல்லே நமக்கு கிடைச்சனால இன்றைக்கி அங்கே போய் இவனை காட்ட போகிறோம். சரி, அந்த ஜேர்னியை அப்படியே உங்ககிட்ட காட்டினா இன்கேஸ் நீங்கள் பெட்டு வளர்க்குறீங்க, இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெட் அடாப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு என்னெல்லாம் காஸ்ட் செலவாகும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் சரி இதை ஒரு விலாகாக எடுத்துருவோம். சரி, மற்றது எடுக்கலனாலும் பரவாயில்ல, இது ஒரு விலாகாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். அண்ட் ரவுடி ரொம்ப சைலண்ட்டாக இன்றைக்கி வந்து அப்படியே தான் இருக்காருங்க. பாருங்களேன், ஷிவர் ஆகிறான் பாருங்களேன். ஸோ ஏதோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பாவம் அவனுக்கு சொல்ல முடியல நம்மக்கிட்ட. என்னடாச்சும் எல்லாம் பண்ணுது. சரி, போகலான்னா இன்னொரு 2 ஹவர்ஸில் போயிடலாம். ஓகே, குட் பாய். அதே மாதிரி பெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் சிக் ஆகிட்டாங்க அப்படின்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ வாட்டர் இன்டேக் கம்மியாக இருக்குது, இல்லை ஃபுட் இன்டேக் கம்மியாக இருக்குது, ட்ரீட்ஸ் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா 100% சிக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். மேபி வயிறு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை ஃபீவரிஷாக இருக்கலாம். அந்த மாதிரிலாம் ரவுடிக்கு இது வரைக்கும் ஃபீவர்னு வந்தது கிடையாது. பட் வயிறு அடிக்கடி அப்செட் ஆகிடும். அவன் யூஸ்வல் ருட்டீனில் இருந்து வேறு ஏதாவது சாப்பிட்டுட்டான் அப்படின்னா அவனுக்கு வயிறு வந்து அப்செட் ஆகிடும். ஸோ அதனால் அதையும் நாங்கள் செக் பண்ணிகிட்டே இருப்போம். வயிறு அப்செட் ஆகிடுச்சு அப்படின்னா அவனே ஒரு நாள் 2 நாள் வந்து கண்டினியூ
கண்டினியூஸாக ஸ்டாப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது சரி ஆகிடும். வாட்டர் குடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா தான் அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். பட் ஃபுட்டு இன்டேக் ஒரு நாள் ஃபுல்லாக இல்லைன்னா நீங்கள் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் சிக்கன் ஏதாவது கொடுத்துருப்பீங்க, அடுத்த நாள் அந்த சிக்கன் கிடைக்கிறதுக்காகவே ஸ்டாப் பண்ணுவாங்க, இல்லை வயிறு சரியில்லைன்னா ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ பெட் வளர்க்குறதுல லாட் ஆஃப் திங்ஸ் ஒரு பெரிய லேர்னிங் கர்வ் இருக்குது. அண்ட் அப்சல்யூட்லி அது வந்து ஒரு பேபியை வளர்க்குற மாதிரி தான். இப்போதான் கொஞ்சம் நடக்கிறான். அப்புறம் பேக்கில் வச்சோடனே அவனே பேக்கில் ஏறி உட்காந்துட்டான். இப்போது டிடிசி சப்வேல தான் போகிறேன். டவுன் டவுனில் இருக்கிறது வந்து அது ஒரு கன்வீனியன்ஸ். எங்கேனாலும் நம்ம டக்குன்னு சப்வேலே போயிடலாம். பக்கத்தில் தான் டண்டா ஸ்டேஷன் இருக்குது. டண்டா ஸ்டேஷன்லேருந்து வெலஸ்லி போகணும். நடந்து போனாலே கிளினிக்கு 20 மினிட்ஸில் போயிடலாம். பட் ரவுடியை வந்து கேரி பண்ணிட்டு போகணுன்றனால நான் டிடிசியில் தான் போகிறேன். வெலஸ்லியிலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக் தான் அங்கே. வாங்க அப்படியே நம்ம ரவுடி பாப்பாவை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம். Come on, boy. ஒரு குவிக் 5 to 10 மினிட்ஸ் சப்வே ரைடுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆக போகிறோம். ரவுடி சமத்து குழந்தையாக வந்துட்டுருக்காரு. ஆக்சுவலாக இன்னுமே ஷிவர் ஆகிட்டு தான் இருக்கான். ஆனால் எப்போ என்ன நடக்கும்னா, இவர் சிக்காக இருப்பார், நம்ம ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவோம். அங்கே போய் பயங்கர ஆக்டிவ் ஆயிடுவான். லாஸ்ட் டைம் அப்படி தான் தூக்கிட்டு போனேன். ஆக்டிவாக இருந்தான். டாக்டர் இவன் உண்மையிலேயே சிக்கா அப்படின்ட்டாரு. அதனால் இன்றைக்கும் போய் அதே சிம்டம்ஸ் அவருக்கு பார்க்க முடிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இந்த தடவை வீடியோ ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க ஷிவர் ஆகிறத. ஸோ அதுவும் நம்ம டாக்டர்கிட்ட காட்டலாம். ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ரவுடி டாக்டர் ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ரூமில் தான் செக் பண்ண போகிறாங்க ரவுடியை. ஓகே ஓகே let's go. Let's go. Go inside, go inside. Rowdy, go inside. Go inside. Good boy. Good boy. ரவுடி செக்அப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வா ரவுடி வா. ரவுடி வா வெளியே வாடா. யூஸ்வலாக ரவுடி இப்படி பேக்குள்ளே இருக்கவே மாட்டான். திறந்தா உடனே அவனுக்கு வெளியில் வரணுன்னு தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ தான் பேக்கை திறந்து விடுறேன். அவனுக்கு முடியல, இங்கேயே இருந்துடுறான்டா அப்படின்றான். ரவுடி பேபி வா வெளியே வா. பாப்பா come outside. come. சரி வா தூக்குறேன். வாடா தங்கம். பேபி வா வெளியே வா. ரவுடு குட்டி வாடா தங்கம் வெளியில் வா. அப்படியே தூக்கிட்டாப்பா. எங்கே வலிக்குது உனக்கு? வா. அப்படியே கொண்டாந்து போட்டேன். ரவுடி ஓகேவா? ஓகே, நான் போய் மைக்கை மாட்டிட்டு வந்து அடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. எஸ், ரவுடி செட்டில் பண்ணியாச்சு. ஆனால் அவர் வந்து எங்கேயும் நகர்ந்து எந்திரிக்கிற மாதிரிலாம் தெரியல, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். டோட்டலாக இன்றைக்கி அவனுக்கு எக்ஸ்ரே அப்புறம் சில பிளட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக பிளட்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் இன்னும் ரிசல்ட்ஸ் வரலை. நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவோம் என்ன ஆச்சு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த மீன் டைம் ஏதாவது எமர்ஜென்சினா எமர்ஜென்சிக்கு கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்ரே பிளட் ஒர்க்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து விசிட்டேஷன் ப்ளஸ் இந்த டாக் ஃபுட்டு வந்து வேறு ஒரு ஃபுட்டு கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாம் சேர்த்து இன்றைக்கி டோட்டல் பில் $1946. பெரிய பில். இது வரைக்கும் எங்களுக்கான எக்ஸ்பென்சஸில் இன்றைக்கி தான் வந்து ரவுடிக்கு இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவான ஒரு டே. ஏன்னா நியூட்டர் பண்ணதுக்கும் இவ்வளோ ஆகலை. அதே மாதிரி அவனுக்கு 3 பல்லு பிடுங்கணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த டைமில் $1000 ஆச்சு. இது வந்து பெரிய பில் தான். பட் பாவம் இன்றைக்கி வந்து அவர் வழியில் துடிச்சு போயிட்டார். எங்களுக்கும் ரொம்ப நாளாக ஒரு இது இருந்துச்சு, உனக்கு ஃபுல் செக்கப் பண்ணிடணுன்ட்டு. இப்போ இந்தியாவில் இருந்திருந்தோன்னா இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காது. பட் இது இங்கேன்றனால நமக்கு வேறு நோ சாய்ஸ். பட் அது இல்லாமல் அவங்க வந்து கொஞ்சம்
பெயின் கில்லர் மெடிக்கேஷனும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எவ்ரி 12 hours ஒரு கேப்சூல் போடணும் நெக்ஸ்ட்டு 7 daysக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கலி அவனுக்கு லோ ஃபேட் கேஸ்ட்ரோ டயட் வந்து கொடுத்துருக்குறாங்க. வயிறில் தான் அவனுக்கு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ராயல் கேனைன் ஃபுட் வந்து இவனுக்கு கொடுக்கறது இல்லை. நாங்கள் அல்ட்ரான்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது. அல்ட்ராவில் வந்து ஸ்மால் டாக்ஸுக்கு உண்டான கிபிள் தான் கொடுக்குறோம். அல்ட்ரா பிராண்ட் வந்து இங்கே பெட் வாலுவில் கிடைக்கும். ராயல் கேனன் நாங்கள் யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ இவங்க கொடுத்துருக்கறனால இது இப்போ ட்ரை பண்ணணும், ஏன்னா இது லோ ஃபேட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு எந்த ஃபுட்டும் கொடுக்காம இது மட்டும் இப்போ வந்த உடனே வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 30 minutesல ஒரு ஸ்பூன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் இவனுக்கு வந்து உடம்பு எதுவும் பிரச்சனை ஆகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டாக்ஸ்க்கு நம்ம இமீடியட்டாக ஃபுட்டு சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கு வயிற்றை கலக்கி விட்டுரும், வாமிட் வரலாம், இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஒன்று கொடுத்துட்டு ஒரு 2 hours அவனுக்கு எதுவும் வாந்தி எதுவும் வரலை அப்படின்னா இன்னொரு 2 ஸ்பூன் கொடுக்கணும். அப்படியே அவனுக்கு ஸ்லோவாக அவனை ட்ரான்சிஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஒரு 2-3 daysக்கு இல்லை ஒரு ஃபியூ டேஸ்க்கே வாக்கிங், ரன்னிங், ஜம்பிங் இதெல்லாம் எதுவும் பண்ண விட்டுறாதீங்க. ஏன்னா என்னன்னு நமக்கு ஃபுல்லாக தெரிகிற வரைக்கும் உனக்கு கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தங்கக்குட்டியை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்காங்க இல்லையா வெட் பில், இது எல்லா இடத்துலையும் மாறுபடும். இது நம்ம டவுன் டவுனில் இருக்கிறனால இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது. இதுவே பிக்கரிங்லேயோ இல்லை அவுட்டரில் சில ஹாஸ்பிட்டல்ஸ்லையோ இந்த அளவுக்கு சார்ஜஸ் வந்து இதே டெஸ்ட்ஸுக்கோ இதே டாக்டர் விசிட்டுக்கோ வராமல் கூட இருக்கும். பட் ஒரு எமர்ஜென்சி ரொம்ப வழியில் இருக்கும்போது நம்ம எதுவும் யோசிக்க மாட்டோம் இல்லையா, இமீடியட்டாக போயிட்டு இது பண்ணிப்போம். எனக்கு நாளைக்கு வெளியில் எங்கேயாவது கொண்டு போய் இவனை காட்டுறோம் அப்படின்னாலும் நாளைக்கு நான் லீவ் எடுத்துகிட்டு தான் போகணும். அதுவும் எப்படியும் லாஸ் ஆஃப் பே தான். ஸோ எப்படி இருந்தாலும் அது டேலி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இவனுக்கு இப்போதைக்கு பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது இவனை சாப்பிட வைக்கணும். சாப்பிடுவானான்னு தெரியல, பட் ஐ ஹாவ் டு ட்ரை. காலையிலேருந்து தண்ணியும் குடிக்கல, எதுவும் சாப்பிடல, ட்ரீட் சாப்பிடல, ஒன்றும் சாப்பிடல. பட் இதை ஓப்பன் பண்ணி கொடுத்து பார்ப்போம் சாப்பிட்றான் நான். ரவுடி சாப்பிட்றியாடா? பா. சாப்பிட்றான், பரவாயில்ல. குட் பாய். பரவாயில்ல, சாப்பிட்ருச்சு. குட் பாய். கபகபான்னு முடிச்சிட்டான். சரி, ஒரு 2 hours இன்னும் கொஞ்சம் தரேன், ஓகேவா? தண்ணி குடி. இந்தா கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கோ. தண்ணி குடி பாப்பா. டேய், காலையிலேருந்து தண்ணியே குடிக்கலடா. ரவுடி, ட்ரிங்க் வாட்டர். ரவுடி, ட்ரிங்க் வாட்டர். தண்ணி குடிக்க மாட்டேங்கிறான். புது ஃபுட்டுன்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான். அதனால் இப்போ அந்த புது ஃபுட்டு கொடுத்தோடனே அவர் டக்குன்னு சாப்பிட்டாரு. ஆனால் மாத்திரை வந்து நான் இன்னும் கொடுக்கல. ஏன்னா இன்கேஸ் இப்போ புது ஃபுட்டு ஒத்துக்காமல் வாந்தி எடுத்துட்டான் அப்படின்னா மாத்திரையும் வெளியில் வந்துடும். ஸோ அதனால் ஒரு 2 hours கழித்து அடுத்து அந்த 2 ஸ்பூன் கொடுப்போம்ல, அப்போ வந்து சாருக்கு மாத்திரையை உள்ளே வச்சு கொடுத்துருவேன், சாப்பிட்ருவான். என்ன ரவுடி, ஓகே தானே? ஓகே, சே ஹாய். எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. நான் சிக்காக இருக்கேன், ஆனால் நான் சரியாயிடுவேன், எல்லாரும் வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு எல்லாருக்கும் ரவுடி வந்து சொல்கிறார். ஓகே, குட் பாய், குட் பாய். ஆனால் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க ரொம்ப சமத்து குழந்தையா இருந்தான், எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு, பிளட் ஒர்க்குக்கு எல்லாத்துக்கும் பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்ஸ் அப்படின்னு நம்ம ரவுடியை சொன்னாங்க. ஓகேவா ரவுடி? குட் பாய். தம்பி சாப்பிட்டோன்னே நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. யூஸ்வலாக இந்த டைமுக்கு அவனுக்கு க்ரீனி கொடுப்போம். பட் ஆனால் இன்றைக்கி நோ க்ரீனி ஃபார் யூ, நோ ட்ரீட்ஸ், நீ சரியாகிற வரைக்கும், ஓகேவா? ஃபுல்லாக சரியானதுக்கப்புறம் எல்லா ட்ரீட்டும் மறுபடியும் சாப்பிட்லாம், சரியா? சாப்பிட்டவொன்னே இறங்கி வந்துட்டான். சோஃபாவில் ஏறக்கூடாது இனிமேல், ஓகே? ஒரு கொஞ்ச நாளைக்கு சோஃபா பெட்லலாம் ஏறக்கூடாது. போய் ரெஸ்ட் எடு. கோ 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 டேக் ரெஸ்ட் மேன். அவனே கீழே இறங்கி தண்ணியும் குடிக்கிறான். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணுமா? ஒரு 2 hours வெயிட் பண்ணி தரேன். என்ன புது ஃபுட் பிடிச்சிருக்கா அவனுக்கு? 2 hours வெயிட் பண்ணி தரேன், ஓகே? ரவுடிக்கு ஃபுட்டு கொடுத்து 2 hours ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ ரவுண்ட் 2 அவனுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். பட் கொடுக்கறதுக்கு முன்னாடி மருந்தும் கொடுக்கணும். அவன் சும்மா நார்மலாக டேப்லெட் எடுத்து அப்படியே கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டான். ஸோ அதனால் அந்த புது ஃபுட்டு தான் அதை லைக் பண்ணி சாப்பிட்றான். அதனால் அதை ஒரு உருண்டை பிடிச்சி மருந்தை அதுக்குள்ளே ஒளிச்சு வச்சு கொடுக்க போகிறேன். சாப்பிட்றான்னு பார்ப்போம். சாப்பிட்ருவான்னு நினைக்கிறேன். நல்லா உருண்டை பிடிச்சிட்டேன். இது உள்ளே நல்லா ஒளிஞ்சு தான் இருக்குது. பட் சம்டைம்ஸ் கரெக்டாக அதை மட்டும் எடுத்து துப்பிடுவான். ஸோ அதனால் இன்றைக்கி சாப்பிட்டான்னா பரவாயில்ல, பார்ப்போம். ரவுடி சாப்பிடுமா? வெயிட் வெயிட், நோ நோ வெயிட். இந்தா இது சாப்பிட்டு
குட் பாய். இது சாப்பிடு. சாப்பிட்டு விட்டார். பிளான் சக்ஸஸ். டேய் பொறுமையாக சாப்பிட்றா, பொறுமையாக சாப்பிடுது. அப்படியே சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருங்க தங்கம். குட் பாய், குட் பாய் ராவடி, குட் பாய், குட் பாய். ஹூஸ் அ குட் பாய். முடிஞ்சிச்சுரா அது, அவ்வளோதான். தண்ணி குடி. ட்ரிங்க் வாட்டர், ட்ரிங்க் வாட்டர். தண்ணி குடி. ஓகே, பிளான் சக்ஸஸ். சாப்பிட்டான். ஸோ அதனால் மாத்திரையும் போட்டாச்சு. ஸோ ஆல் குட். ஆனால் இன்னும் ஃபுட்டு கொடுங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான் தட்டை. ஐ திங்க் இஸ் ஓகே. ஆனால் இன்னுமே படுத்து தான் இருக்கான். ஃபுல்லாக என் மடி மேலேயே தான் படுத்துருக்கான். இப்போ சாப்பிட்றதுக்காக எந்திரிச்சிருக்கான், அவ்வளோதானே தவிர இப்போ திரும்பியும் வந்து ஆல் ஃப்ளாட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த மாத்திரையிலே என்ன போட்டிருக்குன்னா ட்ரௌசியாக இருப்பாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதனால் பார்க்கணும். அதே மாதிரி திரும்பி 10 o'clock ஒரு தடவை ஃபுட்டு கொடுக்கணும். அப்புறம் இப்போ நான் 6 o'clock கொடுத்துருக்கேன். ஸோ எவ்ரி 12 hours அவனுக்கு வந்து இந்த மாத்திரை கொடுக்கணும். ஸோ காலையில் ஒரு தடவை 6 o'clock, நைட்டு ஒரு தடவை 6 o'clock, ஈவினிங் ஒரு தடவை 6 o'clock அந்த மாத்திரையை வந்து நம்ம நெக்ஸ்ட் 7 daysக்கு கண்டினியூ பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான். நைட்டும் ஒரு தடவை ஃபுட்டு கொடுத்துட்டு பார்ப்போம் எப்படி இருக்கான்னு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறேன். ரவுடி, லாஸ்ட் மீல் ஃபார் டுடே. பேபி சாப்பிடு. லாஸ்ட் ஒரு 2 hours இங்கே தான் உட்காந்துட்ருக்கான். ஓகே ரவுடி, இன்னைக்கு குட் நைட் சொல்லிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு எப்போ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருதோ நான் அடுத்தது அப்டேட் பண்ணுறேன். ஓகே ரவுடி, டோன்ட் வரி. ஓகே பாசியா,